ஃபுல் மெடல் அல்டிஸ்மெண்ட் இப்பதான் சொன்னோம் இந்த அனிமே தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் கூட ஆகல அவ்வளவு நக்கிட்டு போயிடுச்சுடா சொல்லிட்டு வாயில வர வச்சுட்டானுங்க. நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ, இந்த எண்ணத்தை மாத்திக்க. அதாவது தமிழ் டப்பில வர அனிமேவே ஏதோ 4-5 அனிமே தான் தமிழ் டப்பிலே சூப்பரா வருது. அப்படி வர அனிமேவையும் சூப்பரா இருக்குடான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நக்கிட்டு போயிடுச்சுடா வாயில வர வச்சிடறானுங்க. லூசு புண்டதான் போல. இது பிளாக் கலருக்கும் பொருந்தும், நருட்டோக்கும் பொருந்தும், ஒன் பீஸ்க்கும் பொருந்தும். இப்ப பாதியில வாங்க வந்து ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட். ஏற்கனவே இந்த நருட்டோ பையனை வச்சு காலத்தை ஓட்டானுங்க. அப்புறம் பிளாக் கலர், அப்புறம் ஒன் பீஸ், இப்ப ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட். நல்லா வந்து அனிமே சடன்லியா பாப்புலரான அனிமே எதுக்குடா நின்று போச்சு, ஏன்டா நின்று போச்சு சொல்லிட்டு எவனுக்குமே தெரியல, அது எனக்குமே தெரியல. ஆனா அப்படி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது சில விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்படி சில விஷயம் நம்ம நீ பேச போறோம். சோ அதுக்கு முன்னாடி மக்களே நம்ம எப்படியோ ஃபைனலி வந்து 20k ரீச் பண்ணிட்டோம். 20kன்றது என்னதான் வந்து சிம்பிளா இருந்தாலும் நீங்க கொடுத்த வந்து சப்போர்ட்ன்றது பெரிய அளவுன்னு சொல்லி ஆகணும். சோ வந்து அந்த 100 பேர் யாருன்னு தெரியல. சோ வந்து வீடியோ மொக்கையா இருந்தா கூட 100 லைக் போட்டு வீடியோ சூப்பரா அப்படி சொல்லிட்டு மொக்க வீடியோ கூட 100 லைக் போட்டு ஓரளவுக்கு வீடியோ நல்லா மாத்திடுறீங்க. சோ அந்த 100 பேர் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். சோ எல்லாருக்கும் நான் கடமை பண்றேன். சரி 20k தான் வச்சிருக்கோம். 20k 20 நிமிஷம் பேச தேவையில்ல. நம்ம கண்டென்ட் உள்ள போய்டும். சோ எனிவே சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ சொன்னதை நான் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓல்கர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமே வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரில. ஏன்னா வந்து நான் வந்து நருட்டோக்கு அப்புறம் ஒரு அனிமே வந்து தமிழில் வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நினச்ச அனிமே இந்த அனிமே தான். உண்மைதான் நம்புறேன், தெரிஞ்ச புள்ள வாங்க. லைக் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆக்ஷனில் வந்த ஒரு ஓல்டு அனிமே, லைக் வந்து பழைய அனிமேல, ஓகேவா? ஸோ அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது தமிழ் டப்போ வந்துச்சு. தமிழ் டப்போ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ரிவ்யூ போட்டோம். ஏன் நம்மளே வேற ரிவ்யூனா போட்டோம். ஸோ இப்படிலாம் ரிவ்யூ போட்டு சூப்பராக இருக்கும்போது சாணியை தூக்கி ஆச்சா மாதிரி இந்த அனிமே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. உடனே நல்லா ஓடின இருந்த அனிமே, நல்லா எல்லாரும் பார்த்த அனிமே இன்னாடி ஆச்சு, ஏன்டி ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கிட்டுமே இருந்துச்சு. ஸோ நானுமே மக்கா இதெல்லாம் வேலை ஆகாது, என்னதானா கதை அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அப்பதான் சில விஷயம் தெரிய வந்ததுரா. இதுல என்ன கதை அப்படின்னு பார்த்தா சோனி லிவ்ல என்னதான் ஏகப்பட்ட அனிமே இருந்தாலுமே ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் தான் சோனி லிவ்ல வந்தோன்னு தான் வந்து சோனி லிவ்ல அனிமேன்னு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எனக்கே அப்பதான் தெரியுமே. சரி ஓகே நானுமே சரி ஓகே ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட அனிமே ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோனி லிவ்வே. ஆனா இன்னதான் வந்து சோனி லிவ்ல அனிமே வச்சிருந்தாலுமே அனிமே எப்படி பார்க்க முடியும்னு பார்த்தா கிரன்ச்சிரோல பிரீமியம் போட்டுருக்கணுமா. இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா ஆப்சல்யூட்லி வந்து ஒரு நல்ல விஷயம் தான், தப்புனா சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா வந்து நீ கிரன்ச்சிரோல இருந்து பிரீமியம் வச்சிருக்க அப்படின்னா நீ வந்து சோனி லிவ்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ உனக்கு ப்ராப்ளமே கிடையாது ப்ரோ. கிரன்ச்சிரோல வந்து ஆப் சைஸ் 100 MB இருக்குது ப்ரோ, சோனி லிவ் வெறும் 50 MB ப்ரோ, நான் வந்து சோனி லிவ் ஏத்தி பாத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னாலும் வந்து நல்ல சாய்ஸ் தான் இல்ல. சரி ஓகே சோனி லிவ்ல பார்ப்போம் அப்ப நம்ம மாதிரி சொல்லிட்டு சோனி லிவ்ல நம்ம பார்க்கலாம் மாதிரி வந்து எனக்குமே வந்து மைண்ட் செட் இருந்துச்சு. சோ நானுமே சரி ஓகே நம்ம கிட்ட அக்கவுண்ட் இருக்கு, நம்ம அக்கவுண்ட் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா தெரியுது ஒரே ஒரு பிரீமியம் தான் போட முடியுமா. அதாவது கிரன்ச்சிரோல் பக்கம் நான் போனோம் அப்படின்னு பார்த்தா கிரன்ச்சிரோல் கிட்டத்தட்ட வந்து 3 ஆஃபர் வச்சிருப்பானுங்கடா. முதல் ஆஃபர் 1 மாசத்துக்கு இருக்கும். ரெண்டாவது ஆஃபர் வந்து என்ன இருக்குன்னா ஒரு சிஸ்டம்க்கு 1 வருஷம் பண்ண மாதிரி போட்டு 200 ரூபாய் 300 ரூபாய் போட்டு வச்சிருப்பானுங்க. அப்புறம் வந்து 5 சிஸ்டம் அப்படின்னு போட்டு 5 பேருக்கு சொல்லிட்டு ஒரு 700 ரூபாய் 600 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். சோ நான் இதுல வந்து 600 ரூபாய் போட்டு வச்சிருப்போம். லைக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 600 ரூபாய் பிரீமியம் போட்டு வச்சிருக்கோம்டா. சரி அதை போய் அங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் அங்க யூஸ் பண்ண முடியாது. அதாவது வந்து ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் கட்டி பாக்கலாம் தெரியுமா. அவன் மட்டும் தான் வந்து அந்த சோனி லிவோட ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ண முடியுமா. சோ இந்த டாபிக் தான் வந்து மொத அடியே வந்து சோனிலுக்கு பெரிய அடின்னு சொல்லணும்டா. ஏன்னா இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் ஆல் கிரன்ச்சிரோல் யூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து கும்பலா போடுறவங்க தான். இந்த சோலோ பர்சனா வந்து பிரீமியம் போறவனா யார் அப்படின்னு பார்த்தா 24-25 வயசு தாண்டவன், தனியா உட்காந்து அனிமே பாக்குறவன், இந்த ஃப்ரெண்டே இருக்க மாட்டான் தெரியுமா, அவனும் கூட சேர்ந்து அனிமே பாக்குற மாட்டான். 100 ரூபாய் கொடுத்து பிரீமியம் போட்டு வச்சிருப்பானுங்க. ஏன் அதுலயும் வகைப்படா பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு என்னென்ன சைட்ல பாக்குறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் தெரியுமே வேற. சோ அதனாலேயே மொத அடி இப்ப வந்து நானே சரி பாக்கலாம்டா சோனி லிவ்ல போய் பாக்கலாம்டா அப்படின்னு பார்த்தா எனக்கே வந்து போட முடியல, என்னாலே பார்க்க முடியல. சோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அட போடாத போய் கிரன்ச்சிரோல பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி கிரன்ச்சிரோல் போய்டுவேன். அப்ப வந்து கிரன்ச்சிரோல் போனா ஃபுல் மெடல் அட்ஜஸ்ட்மென்ட் கிரன்ச்சிரோல கிடையாது. சோ இந்த இடத்துல ஆப்சல்யூட்லி 2 விஷயம் உருவாகும். ஒன்னு நான் ஃபுல் மெடல் அட்ஜஸ்ட்மென்ட்டா பார்க்கணும், ஆனா வந்து நான் பிரீமியம் போட்டு என்னால ஃபுல் மெடல் அட்ஜஸ்ட்மென்ட் பார்க்க முடியல அப்படின்னா நானும் ஆப்சல்யூட்லி டெலி போன்ற சைட்டை யூஸ் பண்ணி தான் ஆவன்றதும் ஒத்துக்கிட்டு ஆகணும். ஓகேவா. சோ இதுதான் மிஸ்டேக்கா இருந்துட்டு சோ அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை ஃபுல் மெடல் அட்ஜஸ்ட்மென்ட் ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க சோனி லிவ். இந்த கருமத்தை இப்ப நான் ஸ்டாப் பண்ணானுங்க அப்படின்னு நான் பார்த்தா அதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த சோனி லிவ் இந்த சோனியே கிரன்ச்சிரோல் இவங்க எல்லாம் வந்து ஒரே கூடையில சேர்ந்த மாட்டேங்க தான். ஃபுல் மெடல் அட்ஜஸ்ட்மென்ட் ரிலீஸ் ஆனோடனே வந்து ஒரே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஓகே தமிழ் பார்க்கறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்ல ஏத்தி விட்டுட்டு நம்ம எல்லாரையும் வந்து கிரன்ச்சிரோல் அப்புறமா ரிலீஸ் பண்ணி அங்க எல்லாரும் வர வச்சிருவானுங்கடா. அதாவது பேசிக் ஸ்டோரி அப்படின்னா இப்ப வந்து கிரன்ச்சிரோல்ல வந்து திங்க் வந்து சில அனிமேஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அவன் ஓன் பண்றதுக்கு அவனுக்கு சிஸ்டம் தாங்காது. ஓகேவா. கிரன்ச்சிரோல்னா தான் வந்து பெரிய அனிமே ஏகப்பட்ட அனிமே தாங்குற ஒரு சைட்டா இருந்தாலுமே அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட அனிமேனா அவனுக்கு வச்சு கிடையாது. ஜஸ்ட் வந்து அவனுக்கு ஆப்
ஒன்லி 500 600 அப்படின்ற மாதிரி அனிமே தான் இருக்கு ஓகேவா. சோ அதனாலேயே வந்து இப்போ புதுசா ஒரு அனிமே எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி சொல்லிட்டு போடுற லாங்குவேஜ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அதுக்கு மேல காஸ்ட் ஆகும். சோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே நம்ம விட்டு பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தானுங்க போல. சோ வந்து நிறைய பேர் பார்த்தோன்னே சரி ஓகே இவங்களை தூக்கி கிரன்ச்ரோல்ல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டானுங்கடா. அப்போ என்ன அப்புறம் இதான் அப்புறம் உண்மையா அப்படின்னு கேட்டா பெஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற மாதிரி இது ஒரு பாயிண்டா மட்டும் தான் இருக்கும் தவிர இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ சரிமே கேட்டு பார்த்தேன் ஸ்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் வர முடியல. ஏன்னா நான் கேட்டதெல்லாம் சைடு கேரக்டர்ஸ். உங்களால் முடிஞ்சது ரோஷன் ப்ரோ கிட்ட கேட்டு கொஞ்சம் அப்டேட் இருந்தால் கொஞ்சம் வந்து அனுப்பிச்சிடுண்டா என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதனால ஓகேவா. ஸோ அதனால வந்து கரெக்டாக 18வது எபிசோட நிப்பாட வச்சிருக்கானுங்க. மேபி இந்த வெள்ளிக்கிழமை கூட ரிலீஸும் பண்ணல. அப்போ சோலி முடிஞ்சிச்சா அப்புறம் இதுக்கப்புறம் வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டா வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ வந்து இந்த அனிமே வந்து தமிழ் டப்ல ஸ்டாப் ஆகாதுடா. ஏன்னா நான் என்ன நினைச்சேன் பார்த்தா நருட்டோ சீசன் பிரேக் போல. சோ வந்து ஒரு சீசன் முடிஞ்சதுனால பிரேக் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் ஃபுல் மீல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு சீசனுக்கு 40 எபிசோட் இருக்கான். சோ இருக்கிறது 40 எபிசோடு விடுபட்டது 18 எபிசோடு அப்படின்னும் போது ஓகே வந்து வேலையை காமிச்சானுங்க அப்ப நம்ம தான் நானே நினைச்சேன்டா. சோ அதனால மக்களே ஃபுல் மீல் அட்ஜஸ்ட்மெண்ட் கன்ஃபார்ம் தமிழ்ல எப்பலாம் வரும். ஏன்னா வந்து இந்த அனிமே கொஞ்சம் பீக்ல இருந்த அனிமே தான், நிறைய பேரால் பார்க்கப்பட்ட ஒரு அனிமே தான். சோ அனிமே வராது வரப்போது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு தமிழ் டப் அனிமே மேபி இந்த இவங்க இருக்காங்களா லைக் வந்து டப்பிங் ஸ்டுடியோ இருக்காங்க தெரியுமா, அந்த டப்பிங் ஸ்டுடியோ வந்து கொடுத்தாங்கன்னா மேபி சீசனாக தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஒரு சீசன் முடிச்சு வச்சிருப்பானுங்க. இன்னும் 20 எபிசோடு அப்படின்றது சோனி லிவ் கிட்டயோ கிரன்ச்ரோல் கிட்டயோ இல்லை அட்லீஸ்ட் வந்து சோனியா கிட்டயாச்சும் இருந்துதான் ஆகும் ஓகேவா. ஸோ அதனால ஸ்டாப் ஆகிட்டு அப்படின்னா ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி எல்லாருமே தெரிஞ்சுக்கோ ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி வந்து ஓடுனதே கிடையாது தமிழ் டப்ல. ஆனா அந்த அனிமேக்கு சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 வரை தமிழ் டப் பண்ணி வச்சிருக்காங்கடா. Wait and watch. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அப்படின்னு பார்த்தா இந்த அரிஃபுட்டா அதுக்கப்புறம் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமே கிரன்ச்ரோல் ஏகப்பட்ட அனிமே இருக்குடா ஓகேவா. அந்த தமிழ் அனிமே எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிருப்பானுங்க. சரி ஓகே ஃபுல்லாக முடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அந்த அனிமே ட்ரெண்டிங்ல இருக்காது. ஆனால் அதே ட்ரெண்டிங்காக இருந்தால் பிளாக் லவர் அன்ட்ரெக்ஸ் அண்ட் நருட்டோ ஒன் பீஸ் இப்போ ஃபுல் மீல் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சூப்பராக அதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னும் வந்து ஃபேன் பேஸ் எல்லாம் வலிச்சு போடலாம். இப்போ இதே நேரத்தில் ஃபுல் மீல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஒரு அனிமே சொல்லிட்டு தெரியாத ஒருத்தன் வந்து இந்த வீடியோ பார்ப்பான் அப்படின்னு ஓகே இப்படி ஒரு அனிமே தமிழில் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து ஒருத்த மாதிரி பார்ப்பான் தெரியுமா. ஸோ அவ்வளோ மாதிரி 50 பேர் வந்தாங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மாசத்துல வந்து 100 பேர் 200 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவானுங்க. அப்படின்னும் போது அனிமே ஃபேன் பேஸ் பயத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்க்ல தான் எனக்கு பண்ற வேலை இதெல்லாம் தவிர வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஓகேவா. சரி ஓகே ப்ரோ நோய் பேசாத ஒரே அடியா சொல்லியா நீ தான் எப்பயா ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு கேட்டா ரிலீஸ் டேட்டை பொறுத்தவரையுமே கொஞ்சம் தடுபோடு இருக்கதா செய்யுறா. ஸோ மேபி வந்து நான் சொல்ற மாதிரி 2 மாசம் 3 மாசம் சொல்ல முடியாது. ஸோ ஒரே வார்த்தை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா காத்திருப்போம் தவிர 2 வார்த்தை தவிர எதுவுமே தெரியாது. என்னடி இது பட் நெக்ஸ்ட் டைம் வந்து தமிழ் டப்ல அனிமே வரப்போகுது ஃபுல் மீல் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா அது கன்ஃபார்மா கிரன்ச்ரோல்ல வர அதிகமாக சான்ஸ் இருக்குது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கும். ஏன்னா வந்து மேபி ஹிந்திக்காரங்க இருப்பாங்க தெரியுமா. சரி ஓகே ஹிந்திக்காரங்க போயிட்டு அவங்ககிட்ட பேசி அப்படியே சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க ஹிந்தி டப்லாம் முடிஞ்சே போச்சாண்டாடி. அவங்க டப்பே முடிச்சு மேபி அனிமே டைம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல 4 மாசம் முன்னாடி ரிலீஸ் பண்ணி சொல்லச்சானுங்க போல. அவங்க பக்கம் நம்ம பக்கம் வந்து ஒரு 1.5 மாசம் கூட ஆகல 1.5 மாசத்துக்குள்ள ஸ்டாப் பண்ணி மூடி எடுத்து வச்சிட்டானுங்க. ஸோ அதனால வந்து வடக்கணுமே இதை பத்தி எதுவும் பேசல. ஸோ வந்து நம்ம கிட்ட நம்ம போய் பேசலாம் அப்படின்னு பார்த்தா டப்பர்ஸ் கிட்ட அவ்வளோ ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ நானுமே வந்து இருக்கிற அப்டேட்ஸ் கேட்டு அவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட கேட்டு அது முன்னாடி நான் தேடி கண்டுபிடிச்சி அது உள்ள வந்து ஏதோ மூளை தாறு மாதிரி வளர்ச்சி தலையே வலிக்கிற கடைசியா. ஸோ இப்படி எல்லாம் இருக்கு. பட் பேசிக்கா நான் பார்த்தோம் பார்த்தா நெக்ஸ்ட் டைம் சோனி லிவ்ல வந்து சான்ஸ் கிடையாதுடா. ஒரு வேலை வந்து ஃபுல் மீல் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 மாசம் 3 மாசமா எதுவும் வரல அப்படின்னா இந்த வருஷத்தை வர கஷ்டம்ன்றதா ஒத்துக்கிட்டு ஆகணும் ஓகேவா. ஏன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து சோனி லிவ்ல வந்து அந்த 1000 ரூபாய் நீ பர்ச்சேஸ் பண்ணல 1000 ரூபாய் கிரன்ச்ரோல் போடல அப்படின்னு பார்த்தா உன்னால பார்க்கவே முடியாதுல. ஸோ 500 ரூபாய் கொடுத்து கிரன்ச்ரோல்ல வந்து ப்ரீமியம் போட்டிருக்கேன் நானே என்னாலேயே வந்து சோனி லிவ் யூஸ் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா அப்போ 100 ரூபாய் கொடுத்தவங்க எப்படி பார்த்தானு தெரியல. மேபி அது மட்டும் இல்லாமல் நம்பர்ல சைன் அப் பண்ணாதான் பார்க்க வர முடியுமா. ஸோ இது மாதிரி தலை வலிக்கிற செயலுக்கு வந்து ஏகப்பட்ட சோனி லிவ் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் சோனி லிவ் டெலிட் பண்ணிட்டே போயிட்டு அதுதான் உண்மை கூட என் பக்கம் இருந்து. உங்களுக்கு நான் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தா நாளைக்கு ஒரு 10 அனிமே சோனி லிவ் இருக்கிற ஒரு 10 அனிமே எடுத்துட்டு வரேன் தமிழ் டப்ல இருக்க அனிமேவே. ஸோ அந்த அனிமே உங்களால் ஃப்ரீயாக பார்த்துக்க முடியும். நாளைக்கு அது என்னன்றதுன்னு நான் இன்னும் சொல்றேன்டா ஓகேவா. ஸோ இதுதான் மக்களே. ஸோ இதான் வந்து நான் ஃபுல் மீல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிவ்யூ. ஸோ வந்து ஒண்ணுமே கிடையாது சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல 12 எபிசோட ஸ்டாப் பண்றானுங்க. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. பொஸ்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. சரி ஓகேடா போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா 100 ரூபாய் அவங்க கட்டுறாங்க அவங்களால பார்க்கவும் முடியும். மற்றபடி நீ வந்து 300 400 அப்படின்னு போட்டிருந்தா கூட உன்னால அதை பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தாலேயே வந்து சோனி லிவ்ல வியூஸ் போச்சாங்கன்னு தெரியல. ஸோ அதனாலே வந்து ஸ்டாப் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஃபுல் மீல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எப்பயோ ரிலீஸ் ஆன ஒரு அனிமே தான். ஸோ அந்த அனிமேக்கு வந்து உன்னை அவ்வளோ காசு கொடுத்தனா வாங்கிருக்க மாட்டானுங்க ஓகேவா. ஸோ அதனால வந்து வியூஸ் போகாதனால ஸ்டாப் பண்ணிட்டானுங்க அப்படின்னு கேட்டா அது சோனி லிவோட இருக்கிற
இருக்கிற பிரச்சனை தான் தவிர அந்த அனிமே இருக்கிற ரீச் பிரச்சனை கிடையாதுன்றது ஒத்துக்கணும் ஆகணும். சோ சோனி டேட்டா நீ ஏன்னா போய் சோனி ரிலீஸ் பண்ற, இதுல ரிலீஸ் பண்ணாடா கிரன்ச்ரோல் வச்சிருக்கான், எவ்வளவு சைட் வச்சிருக்கான், ஏன்டா தலைவலி வைக்கிறான்னு தெரியல. கிரன்ச்ரோல் ரிலீஸ் பண்ணதா கூட நம்ம எல்லாம் பார்த்துக்கோ சந்தோஷமா வந்துட்டு போயிடலாம். சோனி லிவ்ல போட்டா எப்பரா பாக்குறது. சோ இனிமே இதான் மக்களே பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கப்புறம் வந்து ஃபுல் மாடல் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா கன்ஃபார்ம் கிரன்ச்ரோல் பக்கம் இருந்து அதிகமா வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா டிவில வரதுக்குலாம் அதிகமா சான்ஸே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும் போது அவ்வளவு ரசத்தை தெரிச்சு வச்சிருக்கானுங்க. சோ டிவில வரதுக்குலாம் சான்ஸே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து டிவில அனிமே வரதுக்கு சான்ஸ் கம்மின்றதை ஒத்துக்கிட்டாகணும். ஓகேவா? ஏன்னா முன்னாடி தான் வந்து டிவில வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நருட்டோ ஷிப்டனும் வந்து திங்க் வந்து ஃபுல்லா கிரன்ச்ரோல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டிவில போறது அப்படி கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு வரானுங்க. சோ அதனாலே வந்து அடுத்து இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லா வந்து நம்ம ஃபுல்லா வந்து அனிமே டைம்ஸ், அமேசான், முசே இந்தியா, நெட்ஃபிளிக்ஸ், கிரன்ச்ரோல் இப்படி தான் சுத்திட்டு இருப்போம்டா. ஓகேவா? சோ பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபுல் மாடல் அட்ஜஸ்ட்மெண்ட் கதை அப்படிங்க கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் காத்திருப்போம். 4 மாசத்துக்குள்ள கிரன்ச்ரோல் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. சோ மேபி ஸ்டில் 4 மாசத்துக்குள்ள வரல அப்படின்னா எப்படி பிளாக் கலருக்கு ஒரு கதை ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த கதையும் ஆகும் அப்படின்றது ஒத்துக்கிட்டு வெளியே போய் தான் ஆகணும். ஓகேவா? சோ ஹாப்பியோ வருத்தமோ ரெண்டுமே இல்லாம மூஞ்சில சாணி அடிச்ச மாதிரி இந்த வீடியோ அப்படியே முடிக்கிறேன். சோ எனிவே அடுத்த நல்ல சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் ஓடுகிறேன். கடைசி சத்தலாமா?